ஏன்னா இன்னைக்கு மெட்டீரியல் ஃப்ரீயாக ஆன்லைனில் கிடச்சிருது, புக்ஸ் கிடச்சிருது. இத்தனை இருந்தும் மக்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்காங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ள இருக்க கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு யாரும் கிடைக்கும். இப்போ நம்ம இத்தனை நாளாக என்ன பண்ணோம்னா உனக்கு இங்கிலீஷ் வரலையோ மேத்ஸ் வரலையோ தான் பார்த்துக்கிட்டே இருந்தோமே தவிர இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்க டைம் எடுக்கும். அப்போ அவர் IIM போகிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு நாலேஜ் கேப்போ ஸ்கில் கேப்போ இல்லை. பர்சனலி somebody has to talk to him, understand and help him. சார், யூஸ்வலாக IIM போகணும்னு ஆசைப்படுறவங்க ஃபர்ஸ்ட் கேட்குறது எனக்கு IIM கிடைக்குமா, நான் ஒரு ஃப்ரெஷர், என்னால் IIM போக முடியுமான்னு. பட் நம்ம பால்சு சக்ஸஸ் அகாடமியில் இயர் ஆன் இயர் ஃப்ரெஷர்ஸை நம்ம IIM அனுப்பிச்சிட்ருக்கோம். ஈவன் மல்டிபிள் அரியர்ஸ் இருந்தாலுமே அவங்கள IIMக்கு செலக்ட் ஆக வச்சுருக்கோம். இது எப்படி உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது சார்? ரொம்ப சிம்பிள் மேடம். இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கேட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸில் என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் நம்ம. அப்போது அவங்களோட கேட் ஜேர்னியில் நம்மளோட மென்டாரிங் வந்து ஃபுல் லென்த்தாக ஆகுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 1-to-1 மென்டாரிங், பர்சனல் மென்டாரிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி மெட்டீரியல் ஃப்ரீயாக ஆன்லைனில் கிடச்சிருது, புக்ஸு கிடச்சிருது. இத்தனை இருந்தும் மக்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்காங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ள இருக்க கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட மென்டார்ஸ், நானோ என்னோட டீம் மெம்பர்ஸோ அந்த ஸ்பாட்டை வந்து ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேனே. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெகுலராக படிச்சுட்டே இருக்கிறாங்க, டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் மார்க் கம்மியாகிட்டே வருது. முதல் டெஸ்ட்லேருந்து அடுத்த டெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுக்கு அடுத்த டெஸ்ட் கம்மியாக இருக்குது, அது டெஸ்ட் கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 டெஸ்ட்டு நம்ம டேட்டா எடுத்து பார்க்கும்போது அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதுலேருந்து ஒரு 20-30 மார்க் கம்மியாகவே வருது. எப்படி சார் தப்பாகுது தெரியல, எப்படி ராங் ஆகுது தெரியலன்ற. இப்போ அது ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கும் பிடிபடலை என்ன நடக்குது. பட் நான் ஒரு நாள் உட்காந்து அவரோட பழைய 10 டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது கடைசியில் இருக்கிற ஒரு 30 கொஸ்டின் தப்பு பண்ணிடுறாரு. முதல்ல அது தப்பு நடக்கிறது இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸில் நடக்கிறது, கடைசியில் தான் நடக்குது. அப்போ நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, தம்பி கடைசி நேரத்தில் என்ன நடக்குது, உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறியா, டென்ஷன் ஆகிறியா, பயப்படுறியா, கன்ஃபியூஸ் ஆகிறியான்னு கேட்டால் ஆமான்ற. இப்போ நம்ம இத்தனை நாளாக என்ன பண்ணோம்னா உனக்கு இங்கிலீஷ் வரலையோ மேத்ஸ் வரலையோ தான் பார்த்துக்கிட்டே இருந்தோமே தவிர இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்க டைம் எடுக்குது. இதை கண்டுபிடிச்சு இதுக்கு நம்ம பேசி சரி பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் IIM போயிட்டார். அப்போ அவர் IIM போகிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு நாலேஜ் கேப்போ ஸ்கில் கேப்போ இல்லை. பர்சனலி somebody has to talk to him, understand and help him out. இது ஒரு எக்ஸாம்பிள். அதுலேயும் 1 more எக்ஸாம்பிள். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பொண்ணு வரிசையாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கடைசி 2 மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தாறுமாறாக அவங்க தப்பு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. எனக்கு இந்த பழைய அனுபவம் நாங்களும் வந்துருச்சு. இது கடைசி நேரத்தில் பண்ணுறாங்க பார்த்தா இவங்க ஃபர்ஸ்ட் செக்ஷன் செகண்ட் செக்ஷன்லையும் நிறைய தப்பு விடுறாங்க, லாஸ்ட் செக்ஷனில் சிலது கரெக்டும் வாங்குறாங்க. பட் ஓவராலாக ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நான் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறேன். இந்த பொண்ணு என்னம்மா நடக்குதுன்னு கேட்கும் போது தான் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் சிட்டிங்லாம் ஓப்பன் அப் ஆகலை, செகண்ட் சிட்டிங் தேர்ட் சிட்டிங் ஓப்பன் அப் ஆகும்போது தான் தெரியுது அவங்களுக்கு பேரண்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. பரிச்சை நெருங்க வீட்டில் டெய்லி வந்து எப்படியாவது IIM போர்வில்லைன்னு ப்ரெஷரை போட்டு இந்த பொண்ணு பரீட்சைக்கு வரும்போது பயந்து அந்த பரீட்சையில் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அப்பா அம்மா அவங்க தான் வருது உங்களுக்கு அப்படின்றப்போ தப்பு நடக்குது, கான்சன்ட்ரேஷன் போயிடுது. அப்போ இதுக்கு வைத்தியமே வந்து நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதை தாண்டி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசுறதுன்றது கண்டுபிடிச்சு உங்க பேரண்ட்ஸ் கூட உட்காந்து அவங்க வீட்டுக்கு போய் ஒரு 2-3 தடவை உட்காந்து போய் பேசி அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொன்னதுனால அந்த பிரச்சனை கம்மியானாலும் ஆப்வியஸ்லி அவங்க IIM போறாங்க. சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பர்சன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து உட்காந்து கேட் படிக்கிறார். அப்போ பேரண்ட் ப்ரெஷர் இருக்கும், சம்பாதிக்காம இருக்கிறான்ற ப்ரெஷரும் இருக்கும். நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டே வராரு, கொஞ்சம் டல் அடிக்கிறாரு அப்பப்போ. ஆனால் பயங்கரமான செல்ஃப் டவுட். காரணம், ஒவ்வொரு பரீட்சை முடிச்சுட்டு வரும்போது நல்ல ஸ்கோர் வந்துச்சுன்னா சார் தெரியல சார் எப்படி நல்ல ஸ்கோர் வந்துச்சுன்றாரு, கெட்ட ஸ்கோர் வந்துச்சுன்னா நான் தான் சார் காரணம்ன்றாரு. அப்போ எப்படினாலும் அவர் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கார். இவருக்கு பிரச்சனை செல்ஃப் டவுட். அப்போ இவர் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கும்போது நானும் என்னோட டீம் மெம்பர்ஸ் உட்காந்து என்ன பண்ணோம்னா இவருக்கு டெய்லி சேலஞ்சஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். ஐ மீன் பரீட்சை ஒரு பக்கம் இருக்கட்டும், 3 மணி நேரம் பரீட்சை 2 மணி நேரம் பரீட்சை தனியாக இருக்கட்டும், டெய்லி ஒரு ½ an hour உனக்கு பரீட்சை. இவருக்கு பரீட்சை பயம் இல்லை, ஆனால் என்ன பரீட்சை எடுத்தாலும் செல்ஃப் டவுட். அப்போ இவருக்கு பிரச்சனை சேலஞ்சிங் தான் இருக்கும். ஹி ஹாஸ் டு சேலஞ்ச் ஹிம்செல்ஃப் அண்ட் ஸ்டார்ட் பிலீவிங் தட் இஸ் குட். இந்த ப்ராக்டிஸ் போடும்போது தான் அவர் அதுலேருந்து வெளியே வர்றாரு. அவர் அழகாக IIM போறாரு. இந்த மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு நமக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மென்டாரிங் ப்ராசஸில் இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை நம்ம எவ்வளோ ஏர்லியராக பிடிச்சிடறோம். அவங்க அங்கே எங்கே கீழே விழுகிறாங்களோ அந்த இடத்துல ஏக்கி பிடிக்கும் போது IIM மட்டும் இல்லை, இன்னும் அதோட பெட்டர் காலேஜும் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. Very big dilemma and how to choose a right career path. And Balsu stepped in and gave me a one-to-one session. One-on-one conversations with Balsu. ஒரு பாதையை காமிச்சு இதுதான் யதார்த்தம், இதுதான் நல்லது, இந்த மாதிரி ஒரு வழியை காமிச்சது வந்து எனக்கு மிஸ்டர் பால்சு தான். பால்சு சார் கிட்ட போய் எப்போ போய் உட்கார்ந்தாலும்
he'll break the myth of what the industry has. கேட் பேஷனோட மட்டும் முடியாமல் நீங்கள் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் அவங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும். நான் நிறையவே ஆக்சுவலி வந்து என்னோட மைண்ட் செட் வைஸ் நான் சேஞ்ச் ஆயிருக்கேன். நான் ஒரு விஷயத்தை எமோஷ்னலாக பார்க்குறத தாண்டி டேட்டாவோட பார்க்கணும். அதுக்கு இங்கே இருந்த மென்டாஸ் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ சாரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு அவங்களோட டீச்சிங் அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.